ஆதியே துணை எமபட ரெடிபடு கொடாய்தக்கூர். தொடர்ச்சி. வாக்கியம் 4 பக்கம் 21. மதிப்பிலடங்கா மாணிக்க பரிசு. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாளத்தீட்டு பிணநாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாக்காடு அணுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதரை புகுத்தாட்டி வைக்கின்ற மெய்மதம். மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தையோ கசப்பு அடையாளத்தீட்டு பிணநாற்றமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்பு சாக்காடு அணுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய தேகத்தில் மனிதரை புகுத்தாட்டி வைக்கின்ற மெய்மதம். இறைவனால் அனுப்பப்பெற்ற அவரவர் மத வேதங்களிலுமுள்ள நிகரற்ற உயிராணி செயல் இதுவே. இதை நிரூபணை செய்கின்றவர்களே வரிந்து நின்று கொண்டு எழுதிய எழுத்து இது. சாலை ஆண்குரு. தெய்வமே குருநாதா. பூமண்டலமே அழியும் நாள் அடுத்துவிட்டது. அடையாள சத்தம் அலறுவது கேட்குது, தெரியுது. தோற்றத்தில் உன்னை போலவே நானும் இருக்கும். பெரிய உலகமே, மனிதனுக்கு இந்த அனித்திய தூல தேகத்துக்கு பின் ஜீவ தேக வாழ்வுதான் முடிவு இல்லாத ஊழி ஊழி கால சொர்க்கப்பதி வாழ்வு. அதை கசப்பு தீட்டு நாற்ற பிசாசு உடலாக மாற்றி போடாதே என்று உனது முகம் பார்த்து கூறுகிறேன். இறைவன் உன்னை இடையே அவஸ்தையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்கிறேன். இறைவன் உன்னை இடையே அவஸ்தையில் அவமானப்பட்டு போவதற்காக படைக்கவில்லை என்று திட்டவட்டமாக எனக்கு தெரிந்து பழகி இதை உனக்கு சொல்லுகின்றேன். இதற்கு மேல் யான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. நாசி வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர் எத்திர வல்லபம் படைத்தவராக இருப்பினும் யமனுடைய தண்டனையாகிய மரண அவஸ்தையின் பலங்கொண்ட கூறினை முறியடித்து மாற்றும் சக்தி அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதை மனிதகுலம் தெரிந்து கொள்ளட்டும். சத்திய வேதம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வாக்கியம் பார்ப்பீராக. 1971 வருடங்களாக ஒலிவாமலை வைவஷ்ய தவப்பாடுற்று பெற்ற நெடுங்கால தெய்வமுதல் இது என்று கட்டாயமாக நினை. வாசகம் கொஞ்சமாக இருக்குதென்று நினையாதே. செயலோ மகா நிகரற்றது. நிறுத்தி படித்துப் பார். சர்வேஸ்வரனால் ஏற்படுத்தப்பெற்ற மெய்தவ ஞானகுரு பாரவான்கள் நாசியின் வெளியே மூச்சுவோடா தவம் உடையவர்கள். அப்படி இல்லாமல் கடுதாசி படிப்பு பட்டம் பரிசு பெற்றவரும் தன்னை அறியா பொய்க்குறு பிரசங்கிகள் மனிதர்களை யமன் கை ஒப்புவித்து நரகத்தில் தள்ள செம்மறியாட்டு கூட்டங்களாக உலகெங்கும் தோன்றிவிட்டார்கள் என்று ஆண் பெண் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கோ என்று அடிடமாரா இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.